ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பத்தி பார்ப்போம். ஓகே, இதோட சீக்கிரமா முடிஞ்சிடும் ஃபாஸ்டா. கொஞ்சம் மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஒரு கேன்டிலிவர் பீம் நான் எடுத்துக்கிறேன். அந்த கேன்டிலிவர் பீம்ல என்னன்னா ஒரு பீங்கிற லோட நான் அப்ளை பண்றேன். ஓகே, அப்ப பீங்கிற லோட அப்ளை பண்ணா இந்த ஷியர் ஃபோர்ஸ் ரியாக்ஷன் ஏ எனக்கு என்ன கிடைக்கும்? ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் வச்சிட்டீங்கன்னா ரியாக்ஷன் ஏ எனக்கு என்னவா இருக்கும்? பியா இருக்கும். ஷியர் ஃபோர்ஸ் பி எனக்கு என்ன இருக்கும்? ஜீரோவா இருக்கும். இப்போ இதோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி வரையணும்னா டாட்டட் லைன் நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த லைனுக்கு அதே லைன்ல தான் வரையணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஹியர் பாசிட்டிவ் ஷியர் ஆர் நெகட்டிவ் ஷியர்? பாசிட்டிவ். வெரி குட். பாசிட்டிவ் ஷியர்னா எனக்கு அப்போடா போட்டுக்கலாமா? ஓகே, திஸ் இஸ் நியூட்ரல் லைன். நியூட்ரல் லைன்ல இருந்து எனக்கு என்னன்னா பாசிட்டிவ் ஷியர் இருக்கு. ஓகேவா, பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் which means அப்போடா இருக்கு. so this is shear force diagram. next bending moment diagram வரையணுமா? ஓகே, bending moment diagram வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து பாசிட்டிவ் பெண்டிங்கா நெகட்டிவ் பெண்டிங்கான்னு பார்க்கணும். சரியா? ஓகே, நான் அப்ளை பண்ற மொமெண்ட் எனக்கு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் மொமெண்ட்னா என்ன? ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ இங்க எங்க மொமெண்ட் அதிகமா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. சப்போர்ட் கிட்ட. அப்ப பிங்கிற பாயிண்ட்ல எனக்கு மொமெண்ட் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். வெரி குட். எப்படி இல்லைன்னா இட் இஸ் a cantilever beam. ஓகேவா, அப்ப cantilever beamனா cantilever beamக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க? cantilever beamல ஒரு நோ லோட் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் எனக்கு என்னவா இருக்கும்? ட்ரையாங்குலரா இருக்குமா? which is லீனியரா இருக்குமா? எஸ் சார். ஓகே, அப்ப ட்ரையாங்குலர் வந்து எனக்கு எப்படி வேரி ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ அது ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது பாசிட்டிவ் பெண்டிங் ஆர் நெகட்டிவ் பெண்டிங்? இப்படிதானே பெண்ட் ஆகுது. ஓகேவா, என்ன கேஸ் இது? ஹாகிங் கேஸ். ஹாகிங் கேஸ். ஹாகிங்னா நெகட்டிவ் பெண்டிங்கா? நெகட்டிவ் பெண்டிங். அப்ப நெகட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு. பட் எது இடத்துல மேக்ஸிமமா இருக்கும்? இப்ப கால்குலேட் பண்ணுங்க. வாட் இஸ் த மேக்ஸ் பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா? மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அப்ப பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ பாயிண்ட் பாத்தீங்கன்னா பி இன்டூ எல்ன்னு சொல்லலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் எல்லுங்கிற டிஸ்டன்ஸா இருந்துச்சு அப்படின்னா பி இன்டூ எல்ன்னு சொல்லலாமா? தட் பி இன்டூ எல் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் பி இன்டூ எல்லா இருக்குமா ரியாக்ஷனு? ஓகே, அப்ப இங்க பி இன்டூ எல் அப்படின்னா திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இங்க இருந்து தான் இது எல். கரெக்டா? இங்க இருந்து பாத்தீங்கன்னா எல் பை டூன்னு சொல்லுவீங்களா? அப்ப இந்த பாயிண்ட்ல எனக்கு என்னவா இருக்கும்? எல் பை டூவா இருக்கும். இங்க எல் பை த்ரீயா இருக்கும். ஓகேவா, அப்ப எனக்கு என்ன ஆகுது? லென்த் வந்து எங்க இருந்து போகுதுன்னா லோடு அப்ளை பண்ண பாயிண்ட்ல இருந்தா டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுமே தவிர பிக்ஸ்ட் எண்ட்ல இருந்து மெஷர் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்னா பிக்ஸ்ட் எண்ட்ல தான் எனக்கு ரியாக்ஷன் அதிகமா இருக்கும். நீங்க பிக்ஸ்ட் எண்ட்ல வந்து ஜீரோன்னு பிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க மொமெண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்குன்னு அர்த்தம், இங்க ஜீரோன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து இங்க இருந்தா மெஷர் பண்ணணும். ஓகேவா, அப்ப டிஸ்டன்ஸ் வந்து எங்க இருந்து மெஷர் பண்ணா லோடு அப்ளை பண்ற பாயிண்ட்ல தான் மெஷர் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, லோடு அப்ளை பண்ற பாயிண்ட்ல இருந்தா மொமெண்ட் கால்குலேட் பண்ணும். லோடு அப்ளை பண்ற பாயிண்ட்ல அந்த ஜீரோவா இருந்துச்சுன்னா மொமெண்ட் எனக்கு என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். சோ பெண்டிங் மொமெண்ட் ஹியர் ஜீரோ அண்ட் ஹியர் வேரியிங் டு பி இன்டு வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. என்னன்னா நெகட்டிவ் டைரக்ஷன்ல. அப்ப திஸ் இஸ் த நியூட்ரல் லைன். நியூட்ரல் லைன்ல இருந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சோ திஸ் இஸ் த நியூட்ரல் லைன் ஃபார் ஷியர் ஃபோர்ஸ். அது எனக்கு என்னவா இருக்குன்னா பாசிட்டிவா இருக்கு. மேல இருக்கிறது பாசிட்டிவ், கீழே இருந்தா நெகட்டிவ். சரிங்களா? ஓகே, அப்ப நம்ம பாத்துட்டீங்கன்னா இப்ப பெண்டிங் மொமெண்ட் வந்து எங்க மேக்ஸிமமா இருக்கு? பிக்ஸ்ட் எண்ட்ல மேக்ஸிமமா இருக்கு. சோ திஸ் இஸ் த வேல்யூ ஃபார் பெண்டிங் மொமெண்ட் P into L ஃபார் cantilever beam. சரிங்களா? கரெக்டா? shear force diagram is bending moment diagram. ஓகே, அந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ல ஒரு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா Pங்கிறது இதோட ரெண்டு வேல்யூ. ஓகே, 0 பாயிண்ட், this is L பாயிண்ட். சோ B பாயிண்ட் எனக்கு shear force எனக்கு என்னவா இருக்கும்? சொல்லுங்க, அப்பதான் நீங்க இருக்கீங்களான்னு தெரியலன்னா நான் தனியா பேசிட்டு இருப்பேன். ஜீரோவா இருக்கும். அட் A பாயிண்ட்ல எனக்கு என்னவா இருக்கும் பெண்டிங் மொமெண்ட்?
மேக்ஸிமம் இருக்கும். தட் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்கும் p இன்டு l இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா p இன்டு l/2 டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லீனியர் வேரியேஷன் எனக்கு என்ன இருக்கும் p இன்டு l/2 ன்னு சொல்லலாமா டைரக்டா? அந்த டயகிராம் தான் இது. புரியுதுங்களா? சோ இப்போ நீங்க இந்த ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் வச்சு நீங்க எந்த பாயிண்ட்ல வேணாலும் அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? தட் இஸ் த பியூட்டி ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயகிராம். ஓகே, சரி, இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கேட் கொஸ்டின் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா ஓகே, கேட் பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? அந்த பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன்ல ஒரு கேட் ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். என்ன ப்ராப்ளம்னா இங்க ஓகே இதோட முடிஞ்சதுன்னு சொன்னோம். இது கேட் கொஸ்டின் ஓகேவா? என்னன்னா 1000 mm டிஸ்டன்ஸ்ல இருந்து என்னன்னா ஓகே ஒரு பீம் இருக்கு. அதோட கிராஸ் செக்ஷன் பார்த்துட்டீங்கன்னா எனக்கு 10 into 10 ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? 10 into 10 ன்னு சொல்லிட்டாங்க. ஆல் நியூட்டன் சாரி ஓகே ஒரு நிமிஷம். ஸோ திஸ் இஸ் 10 நியூட்டன்ங்கிற லோட் அப்ளை ஆகுது. ஓகேவா? இதோட பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இந்த பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ என்ன? பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ என்ன? மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 10 into in நியூட்டன் மீட்டர்ல வேணும் அப்படின்னா 10 நியூட்டன் மீட்டர்னு சொல்லலாமா? அது 10 நியூட்டன் மில்லிமீட்டர். நமக்கு என்ன 10 நியூட்டன் மீட்டர்னு சொல்லலாமா? சோ அந்த நியூட்டன் மீட்டரோட பெண்டிங் மொமெண்ட் டயகிராம் எப்படி வரும்? எண்ட் பாயிண்ட்ல எனக்கு என்னவா இருக்கும்? இது பி பாயிண்ட், இது ஏ பாயிண்ட். எண்ட் பாயிண்ட்ல ஷியர் ஃபோர்ஸ் 0னா லோடே இல்லனா அங்க என்னவா இருக்கும்? பெண்டிங் மொமெண்ட் எனக்கு என்னவா இருக்கும்? 0. அங்க எதுவுமே வராது. இட் மீன்ஸ் எந்த ஒரு கண்டிஷனுமே இல்ல. இங்க பாருங்க, இது ஃப்ரீ எண்ட். ஓகேவா? அப்ப எதுவுமே கிடையாது அங்க. இங்க வந்து பாருங்க, லோட் எங்க அப்ளை ஆகுது? 10ங்கிற லோட் இங்க தான் அப்ளை ஆகுது. அப்ப இந்த பாயிண்ட்ல எனக்கு என்னவா இருக்கும்? லோடு பெண்டிங் மொமெண்ட் எனக்கு என்னவா இருக்கும்? லோட் அப்ளை பண்ற பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் எனக்கு என்னவா இருக்கும்? 0. ஓகே, ஃபிக்ஸ்ட் எண்ட்ல எனக்கு என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் இருக்குமா? அந்த ஃபிக்ஸ்ட் எண்ட்ல வந்து என்ன பார்த்தீங்கன்னா 10 நியூட்டன் மீட்டர். சரிங்களா? இந்த எண்ட்ல எனக்கு என்ன, இது சி செக்ஷனா இருந்துச்சுன்னா சி பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் 0, ஏ பாயிண்ட்ல எனக்கு என்ன இருக்கும்? மேக்ஸிமம் இருக்கும். அந்த மேக்ஸிமம் தான் என்னன்னா 10 நியூட்டன் மீட்டர். ஆனா பி பாயிண்ட்ல எனக்கு என்னவா இருக்கும்? பெண்டிங் மொமெண்டே இருக்காது. அந்த ஃபைபருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு அர்த்தம். அங்க மொமெண்டே அப்ளை ஆகாது. புரியுதுங்களா? சார் இது அந்த பீன்ற இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் சார். என்னங்க ஷியர் ஃபோர்ஸா? அங்க ஷியர் ஃபோர்ஸே இருக்காது. ஏன்னா இங்க ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் வரைஞ்சீங்க அப்படின்னா இந்த செக்ஷனுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் வரைஞ்சீங்கன்னா இந்த செக்ஷனுக்கு கேன்டிலீவர் பீம்னா அதுல வந்து ஒரு பாயிண்ட் லோட் அப்ளை ஆச்சுன்னா அந்த பாயிண்ட் லோடுக்கு என்னவா இருக்கும்? ஷியர் ஃபோர்ஸ் ரெக்டாங்குலரா இருக்குமா? அதான கண்டிஷன் நம்ம அந்த பாக்ஸ்ல பார்த்தோமே. ஃபர்ஸ்ட் என்னன்னா ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் மறுபடியும் பேரபோலிக், கியூபிக் பேரபோலிக், அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல கிடையாது. ஓகேவா? யூடிஎல் யூவிஎல்க்கு ஏத்த மாதிரி. அப்ப இங்க என்ன லோட் அப்ளை ஆகுது? பாயிண்ட் லோட் அப்ளை ஆகுது. பாயிண்ட் லோட் அப்ளை ஆகுது அப்படின்னா எனக்கு என்னவா இருக்கும்? ஷியர் ஃபோர்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குமா? அப்ப ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் எடுத்தீங்கன்னா இதான் நியூட்ரல் லைன். நியூட்ரல் லைன்ல இங்க பாக்ஸ் மாதிரி இருக்கும். இங்க என்னவா இருக்குன்னா இங்க எதுவுமே இருக்காது. புரியுதுங்களா? ஏன்னா பி பாயிண்ட்ல எனக்கு என்ன இருக்கும்? ஷியர் ஃபோர்ஸ் 0வா இருக்கும். பிசி செக்ஷன்ல கம்ப்ளீட்டாவே எனக்கு என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கும். ஓகே, this is BC and this is A. ஏல என்னவா இருக்கும்? இங்க 10 நியூட்டன் சொன்னோமா ஆல்ரெடி. அப்ப இது ரெண்டோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? 10 10 பாசிட்டிவ் ஷியரா இருக்கும். பிகாஸ் கிளாக் வைஸ்ல இருக்கறனால. இதான் இதோட ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம், இதான் இதோட பெண்டிங் மொமெண்ட் டயகிராம். சரிங்களா? இப்போ வரைஞ்சதே தான் நான் இங்க வந்து சென்டர்ல ஆக்ட் ஆறனால அதுக்கு ஏத்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். புரியுதா? புரியுதுங்களா? இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு பாயிண்ட் லோட் அப்ளை ஆகுது கேண்டிலீவர் பீம்ல, எண்ட்ல ஆக்ட் ஆகுது, இது மிட்ல ஆக்ட் ஆகுது. சரியா? மிட்ல ஆக்ட் ஆச்சுன்னா அதே ரெக்டாங்குலர் தான் வரும். அதே ரெக்டாங்குலர் தான் வந்திருக்கு. அதே மாதிரி பெண்டிங் மொமெண்ட் வேரியேஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கு. சரியா சார்? சொல்லுங்க. அப்போ பெண்டிங் மொமெண்ட் -10 நியூட்டன் மீட்டர் எழுதுவாங்க சார்? -10 நியூட்டன் மீட்டர் தான். சரிங்களா? இட் இஸ் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் பிகாஸ் ஹாகிங்னால. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே கேண்டிலீவர் பீம்ல எனக்கு வந்து யூடிஎல் லோட் அப்ளை ஆனா அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
சரியா? இந்த 3 கேஸ் மட்டும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இத வச்சு நீங்க எங்கனாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, கேஸ் 2 UDL அந்த கேன்டிலீவர் பீம்ல. ஓகே, அந்த கேன்டிலீவர் பீம்ல எனக்கு என்ன இந்த UDL லோட அப்ளை ஆகுது. இதான் நான் கட் பண்ற செக்ஷன் XX செக்ஷன். இதெல்லாம் W is equal to நியூட்டன் per மீட்டர் லோட அப்ளை ஆகுது. ஓகே, this is the fixed end. சரியா? ஓகே, இப்போ இதோட ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் எப்படி இருக்கும்? UDL அப்ளை ஆச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் எப்படி இருக்கும்? ட்ரையாங்கிள். ட்ரையாங்குலரா இருக்கும். அதே வந்து அது என்னவா இருக்கும்? மொமெண்ட் பாராபோலிக்கா இருக்கும். வெரி குட். அப்ப பாத்துட்டீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் எனக்கு என்ன இருக்கு? ட்ரையாங்குலரா இருக்கும். அப்ப ஷியர் ஃபோர்ஸ் ட்ரையாங்குலர் அப்படின்னா எப்படி இது வேரி ஆகுது அத சொல்லுங்க. ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எப்படி அந்த ட்ரையாங்குலர் இங்க ப்ரூவ் பண்றது அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ஷியர் ஃபோர்ஸ்? W into dx ஆ? கரெக்ட்டா? ஓகே, அப்ப நீங்க டைரக்டா எழுதிக்கிறேன். அந்த dxங்கிறது x ன்னு எடுத்துட்டா, டோட்டல் டிஸ்டன்ஸ் x ன்னு எடுத்துட்டா W into x ன்னு சொல்லலாமா? சொல்லலாமா? ஓகே, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு x ன்னு எடுத்துட்டீங்கன்னா W into x ன்னு சொல்லலாம். வாட் இஸ் பெண்டிங் மொமெண்ட்? பெண்டிங் மொமெண்ட்னா என்னன்னா இந்த WXங்கிற லோடு வந்து எனக்கு என்னன்னா x/2ங்கிற டிஸ்டன்ஸ்ல எனக்கு என்னது ஹாக் பண்ணுதா சாக் பண்ணுதா? என்ன பண்ணுது? ஹாக் தானே பண்ணுது. இங்க ஹாக் பண்ணுது. அப்ப WX²/2ங்கிறதா இதோட ஃபார்முலா. சரிங்களா? this is the bending moment formula. okay, if it is here x equal to L இருந்துச்சு அப்படின்னா WL WL²/2 ன்னு வரும். சரிங்களா? புரியுதா? ஓகே சார். ஓகே, அப்ப எனக்கு பெண்டிங் மொமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் எப்படி வரும்? this பாசிட்டிவ் ஷியர் ஆர் நெகட்டிவ் ஷியர்? பாசிட்டிவ் ஷியர். அதோட வேல்யூ எனக்கு எவ்வளவு இருக்குன்னா இட் இஸ் வேரியிங் லீனியர்லி. ஓகேவா? எப்படி வேரி ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஷியர் தான். பாசிட்டிவ் ஷியர்ங்கிறதுனால வேரியிங் லீனியர்லி எங்கன்னா 0 at the bottom and maximum at its top ஆ இருக்கும். பிகாஸ் இந்த எண்ட்ல இதோட ரியாக்ஷன் எனக்கு என்னவா இருக்கும்? W into L இருக்குமா? ஓகே, இங்க W into L இருக்கும். இங்க எனக்கு என்ன இருக்குன்னா 0வா இருக்கும். ஓகே, that is the conclusion from this. sorry, லீனியரா வேரியது பாராபோலிக் கிடையாது. this is linear variation, this is positive. ஓகே, அதே மாதிரி நான் பெண்டிங் மொமெண்ட்க்கு வரைஞ்சேன் அப்படின்னா this is shear force diagram. பெண்டிங் மொமெண்ட் டயகிராம் எடுத்துட்டீங்கன்னா அந்த செக்ஷனுக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா அது கிளாக்வைஸ் எப்படி சார் சொன்னீங்க? பாசிட்டிவ். அதாவது இப்போ நீங்க யூடிஎலா இருந்ததுன்னா ஒரு பாயிண்ட்லோட கன்வெர்ட் பண்ணுங்க. அப்படி ஒரு பாயிண்ட்லோட கன்வெர்ட் பண்ணீங்கன்னா டவுன்வர்ட்ல இருந்து அப்போட எனக்கு ரியாக்ஷன் இருக்குமா? இங்க ஒரு பாயிண்ட்லோட அப்படின்னா இப்படி வருமா? எஸ் சார். அப்ப இது என்னது? ஒரு கிளாக்வைஸ் கப்பிள் மாதிரி தான் இருக்கு. இதோட ரெண்டு சைடையுமே கன்சிடர் பண்ணோம்ல சார். இந்த செக்ஷனுக்கு இந்த பக்கம் என்ன, இந்த பக்கம் என்ன தானே சார் பார்த்தோம். இந்த சைடுல எந்த ரியாக்ஷனுமே கிடையாது எனக்கு. அப்ப இந்த பக்கம் எதுவும் இல்லைன்னா இதை மட்டும் எடுத்துக்கிறது சார். அது ஏதோ ஒண்ணு மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏதோ ஒரு சைடு. ஓகேவா? இல்ல சார், இந்த கட் செக்ஷன் வந்து நம்ம எங்க எடுக்கணும் சார்? அதாவது எங்க வேணா எடுத்துக்கலாங்க. சரிங்களா? எங்க வேணா எடுத்துக்கலாம். இதை நான் இங்க கூட எடுத்துக்கலாம். கட் செக்ஷன். ஓகேவா? இப்ப இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இது ரியாக்ஷனுக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு கட் செக்ஷன் எடுத்துக்கலாம். இப்ப இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா இதான் இதோட, அதாவது இந்த யூடிஎலோட, அதாவது 10 நியூட்டன் மீட்டர்ங்கிற லோட இது 1 மீட்டரா இருந்துச்சுன்னா இதோட டோட்டல் லோட் எனக்கு என்ன இருக்கும்? 10 இருக்குமா? எஸ் சார். அந்த 10 எங்க ஆக்ட் ஆகும்? இதோட மிட் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுமா? எஸ் சார். எஸ் சார். அப்ப இந்த இது வந்து இதுக்கு என்னவா இருக்கு? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? கிளாக் வைஸ். அதே மாதிரி இந்த செக்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த செக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா இப்ப இங்க இருந்து டோட்டலா வர யூடிஎலோட இது வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூடிஎலோட இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதோட டோட்டல் யூடிஎலோட 10. ஓகேவா? அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மீட்டரா இருந்துச்சு அப்படின்னா டோட்டலா எவ்வளோ? 20 நியூட்டனா? 20 நியூட்டன் எங்க ஆக்ட் ஆகுது? அதோட 1 மீட்டர்ல ஆக்ட் ஆகுது. ஓகேவா?
அப்ப இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த 1 மீட்டர்ங்கிறது இதுக்கு என்னவா இருக்கு? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? கிளாக் வைஸ். இந்த செக்ஷன் பாருங்க. இங்க இருந்து பார்த்தா அதே 10 நியூட்டன் மீட்டர் தான். இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ்ல 3 மீட்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 3 மீட்டர் அப்படின்னா கரெக்டா? 3 மீட்டர் தானே? எஸ் எஸ் சார். எங்க ஆக்ட் ஆகும்? இங்க 1.5 இதுல ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதோட டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆக்ட் ஆகும்? 30 நியூட்டன் ஆக்ட் ஆகும். 30 நியூட்டன். அப்ப என்னது? எனக்கு என்ன இது கிளாக் அப்படின்னா வைஸ். கிளாக் வைஸ் தான். அப்ப எல்லாமே கிளாக் வைஸே இருக்கிறதுனால எல்லாமே எனக்கு என்னன்னா இப்படிதான் வேரி ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? அதான் சார் இப்போ இந்த ரெண்டு லோட் ஆக்ட் ஆகல சார் ஆப்போசிட்ல. அந்த ரெண்டு இல்ல சார் டாப் கிளாக் வைஸ்ல ரெண்டு லோட் ஆக்ட் ஆகல சார். ஆமாங்க. அந்த லோடுக்கு அந்த ரெண்டு லோடுக்கு நடுவுல தான் அந்த கிராஸ் செக்ஷன் எடுக்கணுமா இல்லனா அது அவுட்டோட எடுக்கலாமா சார்? நீங்க எங்க எடுத்தீங்கனாலுமே which means அந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த லோட நீங்க யூடிஎல் லோட் அப்ளை பண்ணீங்கனாலே மிட் பாயிண்ட்ல தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா? அந்த செக்ஷனுக்கு இந்த சைடு தான் பார்த்தாகணும் நம்ம. ரைட் சைடு. ஓ எஸ் சார். ஓகேங்களா? ஓகே சார். இப்ப பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்களா லீனியரா வேரி ஆயிட்டே போகுதா? which means proportional இருக்கா? 10 20 13 இருக்கா? எஸ் சார். ஓகே, பிகாஸ் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த யூடிஎல் லோடு எனக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஷியர் ஃபோர்ஸா புரியுதுங்களா? which means இந்த பாயிண்ட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஜீரோவா இருக்கும். பிகாஸ் ஏன் இந்த எக்ஸ்ங்கிறது ஜீரோவா இருக்கு. ஓகேவா? எக்ஸ்ங்கிற இங்க தான மெஷர் பண்றது. நான் அதான் அங்கேயே சொன்னேன். எஸ் சார். இப்ப w into xங்கிறதுனால இங்க ஜீரோவா இருக்கும். இங்க என்ன இருக்கும்? 1 இருந்துச்சுன்னா 10 இருக்கும். இங்க 2 இருந்துச்சுன்னா 20 இருக்கும். 3 30 இருக்கு. இந்த எண்ட்ல 30 இருக்குமா? எஸ் சார். அதனால தான் நான் அதாவது என்ன சொல்றேன்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னு சொல்றேன். அந்த இன்க்ரீசிங் வேரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்ஷன் பார்க்க என்னன்னா டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுறதுனால அது எல்லாமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ஃபிக்ஸ் ரெண்டுக்கு பாக்குறப்ப கிளாக் வைஸா இருக்கனால நான் பாசிட்டிவ் ஷேர்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகேவா? ஓகே. அப்ப மொமெண்ட் பாருங்க. மொமெண்ட் என்ன வேரியேஷன்? பாராபோலிக் வேரியேஷனா? எஸ் சார். ஓகே. அப்ப பாராபோலிக் வேரியேஷன்ல இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? இங்க பெண்டிங் மொமெண்ட் எனக்கு என்னவா இருக்கும்? எண்ட் பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் எனக்கு என்னவா இருக்கும்? ஜீரோ. ஜீரோவா தான் இருக்கும். கண்டிப்பா ஜீரோவா தான் இருக்கும். ஃபார் கேன்டிலிவர் பீம் மட்டும் தான். ஓகேவா? இந்த பாயிண்ட்ல ஜீரோவா இருக்கும். அப்படியே எனக்கு என்ன ஆயிட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டே ஸ்கொயர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இந்த பாயிண்ட்ல எனக்கு என்ன இருக்கும்? wx²/2 இருக்குமா? எஸ் சார். ஓகே. அந்த wx² ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் இருந்துச்சுன்னா wL²/2 ன்னு சொல்லலாமா? என்னது ஹாகிங்கா சாகிங்கா? ஹாகிங் அப்படின்னா என்னது? நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்டா? எஸ் சார். அப்ப எனக்கு எப்படி வரும்னா பெண்டிங் மொமெண்ட் டயகிராம் இட் இஸ் த நியூட்ரல் லைன். இதுதான் நியூட்ரல் லைன். திஸ் இஸ் த நியூட்ரல் லைன். நியூட்ரல் லைன் எனக்கு என்ன இது? அது மேல போயிருக்கு, இது கீழே வந்திருக்கு. அப்ப என்ன வேரியேஷன்? பாராபோலிக் வேரியேஷனா? இப்போ பாராபோலிக் வேரியேஷன்னா 0 at the end point and maximum at the ஐயோ ஒரே கலர்ல வரைஞ்சிட்டேன். at maximum at எந்த பாயிண்ட்? a பாயிண்டா இருக்கும். which is equals to wL²/2 இருக்குமா? கரெக்ட்டா? எஸ் சார். so this is the negative bending moment diagram. ஓகே. இந்த ஸ்லோப் ஏன் சார் நான் இப்படி போட்டேன் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஸ்லோப் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்கு அப்படின்னா ஸ்லோப்னா என்னது? tan தீட்டான்னு சொல்லலாமா? ஸ்லோப்னா என்னது? tan தீட்டா தானே? எஸ் சார். tan எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? 0 டிகிரில tan-ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். 0. tan எப்ப மேக்ஸிமமா இருக்கும்? 90 டிகிரில இன்ஃபினிட்டிக்கு போயிடும். அப்ப 90 டிகிரில வந்து எனக்கு என்ன மேக்ஸிமமா இருக்கும். ஹரிசாண்டலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். which means 0 டிகிரில வந்து 0வா இருக்கும். 90 டிகிரில மேக்ஸிமமா இருக்கும். அப்ப இங்க பாருங்க இது ஹரிசாண்டலா இருக்கா? ஓகே. அதே மாதிரி ஒரு சர்க்கிளோட டேஞ்சன்ட் தானே எனக்கு என்னது? சர்க்கிளோட டேஞ்சன்ட் வரைஞ்சீங்கன்னா அது வந்து எப்படி இன்க்ரீஸ் ஸ்லோப்னு சொல்லலாமா? ஓகேவா? இப்போ இந்த சர்க்கிளோட டேஞ்சன்ட் பாருங்க. ஸ்லோப் கால்குலேட் பண்றதுக்கு இந்த சர்க்கிளோட டேஞ்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஓகே. இதோட இது வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரி. இதோட ஸ்லோ டேஞ்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. இதோட டேஞ்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. சரியா?
ஓகே அப்ப நீங்க டேஞ்சன்ட் போட போட என்னன்னா ஸ்லோப் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதை நீங்க எப்படி இமேஜின் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிள்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேஞ்சன்ட் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு எனக்கு வெர்டிகலா வருதா? ஓகேவா? வெர்டிகலா வருதா? இங்க பாருங்க, sir. ஃபர்ஸ்ட் Yes, sir. ஹரிசான்டலா இருந்துச்சு, அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இப்படி நிக்குதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கா டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கா இந்த ஸ்லோப்? Increasing. வெரி குட். இட் இஸ் இன்க்ரீசிங் ஸ்லோப்னு சொல்லுவோம். ஓகேவா? திஸ் இஸ் இன்க்ரீசிங் ஸ்லோப். ஓகே, திஸ் இஸ் தீட்டா மேக்ஸ், திஸ் இஸ் தீட்டா மினிமம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு ஸ்லோப் ஒன்று வரையறேன் பாருங்க. இப்படி. ஓகேவா? திஸ் இஸ் ஹரிசான்டல், திஸ் இஸ் வெர்டிகல். திஸ் இஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங்? ஃபர்ஸ்ட் ஹரிசான்டலா இருந்துச்சு. ஓகேவா? இது பாருங்க, இந்த டயகிராம் பாருங்க, ஹரிசான்டலா இருந்துச்சு, அப்படியே டேஞ்சன்ட் வரைய 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 அந்த டேஞ்சன்ட் எனக்கு எப்படி போயிட்டு இருக்கு? இப்படி வந்துச்சா? வெர்டிகலா வந்துருச்சா? இட் இஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங்? Increasing. வெரி குட். திஸ் இஸ் ஆல்சோ இன்க்ரீசிங். சரியா? இதோட ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இன்க்ரீசிங். திஸ் இஸ் தீட்டா மேக்ஸ், திஸ் இஸ் தீட்டா மினிமம். ஓகேவா? ஓகே, இந்த வேரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து மேக்ஸிமுக்கு வர்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா திஸ் இஸ் பாராபோலிக் வேரியேஷனால. சொல்லுங்க. இதுக்கு மேல இன்னொரு டயக்ராம் போட்டிருந்தீங்கல்ல சார், அதுல கீழ இருந்து நம்ம ஹரிசான்டல் டு வெர்டிகல் அப்படின்னு கீழ இருந்து மெஷர் பண்ணோம். இதுல வந்து ஆமா. மேல இருந்து ஸ்லோப்பை பாக்குறோம்ல சார்? ஏன் சார்? ஆமா, இங்க பாருங்க, ஏன் அப்படின்னா இப்ப நான் வரைஞ்சது இந்த டயகிராம் தானே. எஸ் சார். இந்த டயகிராம்ங்கிறது இந்த கேஸா? எஸ் சார். அப்ப இங்க ஜீரோவா இருக்குமா, இங்க மேக்ஸிமமா இருக்குமா? எஸ் சார். ஒரு நிமிஷம். இதான கான்செப்ட். இது ஜீரோ, இது மேக்ஸிமமா? இது ஜீரோ, இது மேக்ஸிமமா? எஸ் சார். ஓகே, அப்ப பாத்துட்டீங்கன்னா இப்ப இந்த வேரியேஷன் நான் ப்ரொஃபைல் வரைஞ்சேன் அப்படின்னா இது இப்படி வருமா? ஓகே, இப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வரைஞ்ச அப்படின்னா இப்படி வந்திருக்கும். இப்படி வந்து இந்த இடத்துல WL2/2 ஸ்டக் ஆயிருக்கு சார். ஹலோ, கேக்குதுங்களா? எஸ் சார், கேக்குது சார். கேக்குது சார். அப்ப வேரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து மேக்ஸிமம் வரதுக்கு வேரியேஷன் வந்து எக்ஸாக்ட் வேரியேஷன் இதுதான், அதோட எக்ஸாக்ட் வேரியேஷன். திஸ் இஸ் மேக்ஸிமம் வேரியேஷன் டு மினிமம் வேரியேஷன் இது. சரிங்களா? ஸ்லோப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லோப் வச்சு தான் வந்து உங்க டயகிராம் எப்படி வரும்னு சொல்லி நீங்க இது பண்ண முடியும், கன்க்ளூட் பண்ண முடியும். சரிங்களா? ஸ்லோப்பை மாத்தி வரைஞ்சிடாதீங்க. கம்ப்ளீட்டா வந்து எனக்கு என்னன்னா இன்க்ரீசிங் ஸ்லோப்பா டிக்ரீசிங் ஸ்லோப்பாங்கிறதா முக்கியம் நம்மளுக்கு. ஓகேவா? இன்க்ரீசிங் ஸ்லோப் அப்படின்னா இது ரெண்டு. என்ன சொல்லுங்க சார்? இது லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ரைட் ஹேண்ட், இப்போ நீங்க ஏதோ ஒரு டயகிராம் எடுத்துக்கிட்டாலுமே லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ரைட் ஹேண்ட் போகும்போது டிக்ரீசிங் இருந்தா ரைட் ஹேண்ட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் போகும்போது இன்க்ரீசிங்ல தானே சார் இருக்கு? அதை நம்ம எங்க இருந்து எப்படி போகணும்னு நான் கேட்கிறேன். இப்ப இந்த இந்த ரைட் ஹேண்ட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு வாங்க. இது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா? இன்க்ரீசிங். இன்க்ரீசிங். பெண்டிங் மொமெண்ட் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா? அதை மட்டும் சொல்லுங்க. இன்க்ரீசிங். இன்க்ரீசிங். ஓகே, அப்ப அது இன்க்ரீசிங் ஸ்லோப்பா தானே வரணும் நம்மளுக்கு கண்டிப்பா. எஸ் சார். கரெக்டா? அப்ப இந்த பாயிண்ட் ஜீரோ, இந்த பாயிண்ட் மேக்ஸிமமா இருந்துச்சுன்னா இந்த 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 எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு வரணும், இல்ல ரைட் டு லெஃப்ட் போகணும். அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு இன்க்ரீசிங் ஸ்லோப் என்னன்னா இது மட்டும் தான். ஓகேவா? நீங்க இது என்ன சொல்றீங்கன்னா இந்த கேஸ் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ரைட் ஹேண்ட் போற கேஸ் இது. இது டயகிராம் இப்படி காமிச்சிருங்க. ஓகே, இப்படி காமிச்சீங்கன்னா கரெக்டா வரும். ஓகேவா? அப்ப இந்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இப்படி போறது லெஃப்ட் டு ரைட், இது ரைட் டு லெஃப்ட்.
ஓகேவா? இந்த ரெண்டு கேஸும் மேக்ஸிமுக்கும் மினிமமுக்கும் வேரியேஷன் காமிக்கிறது. சரிங்களா? இப்போ நான் வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட் போகணும். லெஃப்ட் எனக்கு மேக்ஸிமமா இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி தான் வந்து ஸ்லோப் இன்க்ரீஸ் ஸ்லோப் கிடைக்கும். சரிங்களா? ஓகே சார். ஓகே ஓகே. சரி, நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. அதே மாதிரி கேன்டிலிவர் பீம்ல இன்னொரு லோடு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூவிஎல் லோடு அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து யூவிஎல் லோட்ல எங்கன்னா கேன்டிலிவர் பீம்ல அப்ளை ஆகுற மாதிரி. Okay, this is the cantilever beam I'm taking. So this is the UVL load apply, uniformly varying load. ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போணுங்க, எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. So this is the half into W into X ன்னு சொல்லலாமா? Okay, total load is equal to W total is equal to, கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஓகேங்களா? எஸ் சார். ஓகே. First of all, we have to find out the shear force. Shear force என்ன? shear force வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்க half into, ஓகேவா, நம்ம ஜெனரல் ஃபார்முலா என்ன? ஜெனரல் ஃபார்முலா என்னங்க? shear force equal to W into dx ஆ? கரெக்ட்டுங்களா? எஸ் சார். shear force is equal to W into dx ஆ? இப்போ shear force equal to W into dx. இத W into x ன்னு சொல்லலாமா? இந்த Wங்கிறது பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட்டா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், டோட்டலா கூட இருக்கலாம். சரியா? டோட்டல், இப்போ டோட்டல் shear force வேணும் அப்படின்னா W total into x ன்னு சொல்லலாமா? இதுக்கு முன்னாடி எதுன்னு சொன்னோம்? W into x. கரெக்டா? கரெக்ட்டுங்களா இல்லையா? ஒரே நிமிஷம் இருங்க. நம்ம டோட்டல் லோட் இஸ் ஈக்குவல் டு half into W into x ன்னு சொல்லலாமா? ஓகே சார். எஸ் சார். ஓகே, சொல்லலாம் சார். இருங்க, நான் இதோட வேரியேஷன் நான் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இதோட வேரியேஷன் எனக்கு எப்படி இருக்கு? இப்படி இருக்கா? ஓகே, இங்க எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ்ல, இது எல்லுங்கிற டிஸ்டன்ஸ்ல. எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ்ல டபிள்யூவா இருக்கு, இங்க என்னவா இருக்கு? டோட்டல் டபிள்யூவா இருக்கா? கேபிட்டல் டபிள்யூவா இருக்கா? ஓகே சார். எஸ் ஓகேவா? மேக்ஸிமமா இருக்குமா? ஓகே, அப்ப எல் டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது டபிள்யூ எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, டபிள்யூ எல் பை எல் மஸ்ட் பி ஈக்குவல்ஸ் டு டபிள்யூ எக்ஸ் பை எக்ஸ். நான் ஆல்ரெடி இதை டிஃபைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ டபிள்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ எல் பை, சாரி இது எக்ஸ் டிஸ்டன்ஸா, எக்ஸ் இன்டூ பை எல்னு சொல்லலாமா? கரெக்டா? கரெக்டா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, அப்ப இந்த லோட்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா W total is equal to எனக்கு என்ன இருக்கும்? shear force ஆ இருக்கும். that force must be equal to half into W at x into dx ன்னு சொல்லலாமா? ஓகே, எஸ் சார். that value must be equals to, இது சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா half into WL into x divided by 2 L ன்னு வருமா? கேபிட்டல் L. okay, W is equal to W x square divided by 2L. ஒரே நிமிஷம் இருங்க, கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. கரெக்ட் தான் சார், பாரபோலிக். ஓகேவா? இந்த வேரியேஷன் கரெக்டா? பாராபோலிக் வேரியேஷனுக்கு பிகாஸ் நம்ம ஃபார்முலா வந்து இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இது இன்டெஃபினிட் இன்டெக்ரல். புரியுதா? இன்டெஃபினிட் இன்டெக்ரல்னால நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டேர்மை இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு நீங்க ஈக்குவேட் பண்ணணும். W at x வேணும் அப்படின்னா ஓகே, W L into x, ஓகேவா, பை L ன்னு வரும். அதுதான் இந்த டேர்ம்.
இப்ப புரியுதா என்ன வேரியேஷன்? ஷியர் ஃபோர்ஸ் பாராபோலிக் வேரியேஷனா? எஸ் சார். அதாவது ஒண்ணும் இல்ல, இந்த ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு W into T, which means டோட்டல் லோடுக்கு ஈக்குவேட் பண்ணலாமா? இந்த ஷியர் ஃபோர்ஸ் அட் A கரெக்டா இல்லையா? அது ஃபர்ஸ்ட் கவனிங்க முதல்ல. கரெக்ட்டுங்களா இல்லையாங்க? டோட்டல் எஸ், டோட்டல் லோடு தான். ஓகே, the total load is equal to W at X into DXங்கிற அந்த Xங்கிற டேர்ம் வரும். ஓகேவா? அது கூட பாத்துட்டீங்கன்னா அந்த WXங்கிறது பாத்துட்டீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா W into X டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிருப்போம். இதுலனா UDL. பட் ஹியர் டோட்டல் லோட் இஸ் வேரிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பாயிண்ட்ல எனக்கு என்ன ஆகுதுன்னா இன்டகிரேட் பண்றதுக்காக நம்ம என்ன WXங்கிற ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த WXங்கிற எலிமெண்ட் தான் என்னன்னா இந்த W டோட்டல் W at L into X into L. Okay, that W is equal to total load or maximum load னு சொல்லலாம். W at L ங்கிறது மேக்ஸிமம் இருக்கும், W at X ல வந்து மினிமமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப அந்த வேல்யூக்கு ஏத்த மாதிரி வேரியிங் ஆகும். அப்ப வந்து அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா WX²/2L ஆ இருக்கும். சோ இதோட ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா, ஓகே, இதோட ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் வரைஞ்சிங்கன்னா இது என்ன வேரியேஷன்? பாராபோலிக் வேரியேஷனா? சார் கரெக்டா? Correct, sir. WX²/2L ன்னு வந்துச்சா நம்மளுக்கு? ஓகே, இப்ப பெண்டிங் மொமெண்ட் எப்படி வரும் நம்மளுக்கு? இப்ப எனக்கு டோட்டல் ஷியர் ஃபோர்ஸ் எனக்கு என்னன்னா WX²/2L. அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது? X/3ங்கிற டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுதா? எஸ் சார். இது ஹாக் பண்ணுதா சாக் பண்ணுதா? ஹாக். ஹாக் பண்ணுது. ஓகேவா? சோ அப்ப பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஹாகிங் ஆஃப் WX²/2Lங்கிற ஷியர் ஃபோர்ஸ் எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது? X/3ங்கிற டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுதா? இதோட ஃபார்முலா வந்து -WX³/6L. எஸ் சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு கேட் क्वेश्चन கேட்டீங்கனாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அதனால தான் நான் உங்களுக்கு எப்பவுமே பேசிக்ல இருந்து சொல்லி தரேன். இப்போ நீங்க பேசிக்ல இருந்து வந்ததுனால இப்போ நீங்க ஈஸியா டெரைவ் பண்ணிக்கலாம். எனக்கு சத்தியமா எனக்கு இது வரைக்கும் இந்த ஃபார்முலா என்னன்னா மனப்பாடமே பண்ண மாட்டேன். தேவைங்கிறப்ப டெரைவ் பண்ணிக்குவேன். ஓகே, ஏன்னா இது ஞாபகம் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு மெமரி. இது சத்தியமா மறந்து போயிடும் உங்களுக்கு. சரியா? அதனால என்ன பண்ணா ரூட்ல இருந்து டெரைவ் பண்ணி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் இது வரைக்கும் இதை நான் அதாவது என்ன சொல்றேன், மனப்பாடம் பண்ணி நான் யூஸ் பண்ணதே கிடையாது. பிகாஸ் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். யூவிஎல்லும் யூடிஎல்லும் மண்டையை போட்டு பிச்சு எடுத்துரும் உங்களை. சரியா? இதே வந்து கேன்டிலிவர் பீம்னால ஈஸியா போட்டுறீங்க, சிம்பிளி சப்போர்ட்ல கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க நீங்க. ஓகேவா? அதனால வந்து என்னன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க என்னன்னா டெரைவ் பண்ணி கத்துட்டீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் நல்லா ஞாபகம். WX = W கேபிட்டல் W L into X/L போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்னன்னா ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் கிளியர் ஆயிரும். அதுல இருந்து நீங்க என்ன பண்ணா ஷியர் ஃபோர்ஸ் = இந்த வேல்யூ, அப்ப இந்த வேல்யூ நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ வச்சு தான் நீங்க ஃபாலோ பண்ணுவே தவிர இதை டைரக்டா ஞாபகம் வச்சுலாம் நினைக்கிறேன்னா சத்தியமா சொல்றேன் மறந்து போயிடும். நிறைய டைம் மறந்து போயிருக்கு. அதனாலதான் நான் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஓகே, இன்டகிரேஷன் மெத்தட். ஓகேவா? பெண்டிங் மொமெண்ட் நீங்க ஷியர் ஃபோர்ஸ் தெரிஞ்சா போதும், பெண்டிங் மொமெண்ட் ஈஸியா நீங்க வரைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஷியர் ஃபோர்ஸ் தெரிஞ்சா மட்டும் தான் எதுவுமே அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஓகேவா? இல்ல அப்படின்னா இன்னொரு க்ளூ இருக்கு. என்னது? இந்த ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் பாராபோலிக் வேரியேஷனா? அப்ப எனக்கு பாராபோலிக் வேரியேஷன் WX²/ன்னு வரும். அப்ப அதை வச்சு கூட உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சா கூட ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஓகேவா? எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஷியர் ஃபோர்ஸ் பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் ஆர் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ்? பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸா? பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ்னா மேல வரணும். பாராபோலிக் வேரியேஷன்னா எனக்கு இந்த பாயிண்ட்ல எனக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் பாயிண்ட்ல எனக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்க. x = 0வா இருந்ததுன்னா 0 ஆயிரும். x = L இருந்துச்சுன்னா WL/2 இருக்குமா? அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும்? மேக்ஸிமமா இருக்கும். ஓகே, அந்த வேரியேஷன் வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா பாராபோலிக் வேரியேஷன். ஓகே, என்னது? இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா? இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா? அது இன்க்ரீசிங். என்னங்க டிக்ரீசிங்ட்டீங்க? பாருங்க, இது டைரக்டா என்ன இருக்கு? இப்படி ஹரிசான்டலா இருந்தது, இப்படியே போக போக எனக்கு என்ன ஆயிருச்சு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட் டு லெஃப்ட் பாருங்க. சரிங்களா? ஓகேவா? திஸ் இஸ் பாசிட்டிவ். ஓகே, இது வந்து என்னது? ஷியர் ஃபோர்ஸ். So this is the shear force diagram.
ஓகேவா? திஸ் இஸ் parabolic வேரியேஷன். wx ஸ்கொயர் டிவைட் பை 2l தான் இதோட ஃபைனல் ஃபார்முலா. கரெக்ட்டா? Yes, sir. ஓகே, திஸ் இஸ் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். அதே பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து பாத்துட்டீங்கன்னா, so bending moment hogging or sagging? Hogging. This is BMD diagram. Okay, BMD எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it is varying cubic times அப்ப cubic parabola. கியூபிக் பேரபோலானா இது எந்த அளவுக்கு வேரி ஆகுதோ அதை விட இன்னும் கொஞ்சம் ஆங்கிள் வந்து அதிகமா போடணும். இது 2 டிகிரி அப்படின்னா இது என்னன்னா 3 டிகிரியா இருக்கும். அதான் வந்து வேரியேஷன், கியூபிக்கும் இதுக்கும் உள்ள வேரியேஷன். ஓகேவா? ஓகே, இப்ப இதோட ஸ்லோப் வந்து இதோட என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். ஓகே, அப்ப நெகட்டிவ் ஸ்லோப் தான். சோ அப்ப என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டீப்பரா போட்டு இப்படி வந்து வேரி ஆகும். சரியா? இதோட வேரியேஷன் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங்? Increasing. ஓகேவா? இன்க்ரீஸ் தான். ஹரிசான்ல இருந்து வெர்டிகலா வந்துருச்சா? டிக்ரீசிங். ஓகே, சரி சார், இதுவும் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் தான், ஆனா இது பாசிட்டிவ். இதுவும் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இன்க்ரீசிங் தான். சரி, இது ரெண்டுக்கு பாருங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா இது 0, இது மேக்ஸிமம், இது 0, இது மேக்ஸிமம். ஓகேவா? ஆனா இது மேல இருக்கு, இது கீழே இருக்கு. இந்த ரெண்டு கவுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே இன்க்ரீசிங் ஸ்லோப் தானே? கரெக்டா? என்ன ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ரெண்டுமே இன்க்ரீஸ். இதுவும் இது மினிமம், இது மேக்ஸிமமா? Yes, sir. இதுவும் மினிமம் மேக்ஸிமமா? Yes, sir. ரெண்டுமே இன்க்ரீசிங் ஸ்லோப்பா? Yes, sir. ஒண்ணு ஏன் நான் இப்படி போட்டிருக்கேன், இன்னொன்னு ஏன் நான் இப்படி போட்டிருக்கேன்? அதான் என்னோட क्वेश्चन. யார் ஆன்சர் பண்றாங்க அவங்களுக்கு இன்னொரு சாக்லேட். சார் ஷியர் ஃபோர்ஸ் பாசிட்டிவ் தானே சார்? ஓகே, ஆனா பெண்டிங் மொமெண்ட் நெகட்டிவ்ன்றதுனால நம்ம அப்படி போட்டுருக்கோம் சார். அதுக்கு எப்படி கன்க்ளூட் பண்ணுவீங்க? சரி, பாசிட்டிவ் நெகட்டிவ்னா அதுக்கு எனக்கு கன்க்ளூஷன் வேணும்ல. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அத சொன்னது கரெக்ட் தான், நீங்க சொன்னது கரெக்ட் தான். பட் பாசிட்டிவ் ஸ்லோப், நெகட்டிவ் ஸ்லோப், இன்க்ரீசிங் ஸ்லோப், டிக்ரீசிங் ஸ்லோப்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? இது பாசிட்டிவ் ஸ்லோப்பா? எஸ் சார். இன்க்ரீசிங் ஸ்லோப்பா? எஸ் சார். திஸ் இஸ் நெகட்டிவ் ஸ்லோப்பா? எஸ் சார். இன்க்ரீசிங் ஸ்லோப்பா? டிக்ரீசிங் அது ஏங்க? இன்க்ரீசிங் சார். சார் இன்க்ரீசிங் சரி, சார். ஓகே ஓகே. சரி, நெகட்டிவ் ஸ்லோப் பட் இன்க்ரீசிங் ஸ்லோப். ஓகேவா? எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த கிராஃப் தான். இந்த ரெண்டு குவாட்ரண்ட்ல இது என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா? இது என்னவா இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். இது என்ன ஸ்லோப்? இது பாசிட்டிவ் ரீஜன், இது நெகட்டிவா? எஸ் சார். ஓகே, இப்போ இந்த இது எங்க அமைஞ்சிருக்கு? இந்த குவாட்ரண்ட்ல அமைஞ்சிருக்கா? Yes, sir. சாரி, எந்த குவாட்ரண்ட்ல அமைஞ்சிருக்கு? இங்க அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப பாசிட்டிவ் அப்படின்னா எப்படி இதோட வேரியேஷன் இருக்கும் அப்படின்னா, இப்ப ரெண்டு டயக்ராம் வரையணும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்படி வரையலன்னா, இப்படி வரைஞ்சுக்கோ. இப்பதான் பிரச்சனையே இல்லை. ஓகே, இது எந்த ஆக்சஸ்? இது பாசிட்டிவ் ஸ்லோப்பா நெகட்டிவ் ஸ்லோப்பா? எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்க்ரீஸ் ஆக y ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? ஓகே, பாசிட்டிவ் ஸ்லோப். பாசிட்டிவ் ஸ்லோப் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா இன்னும் சொல்லல நானு. ஓகேவா? சோ திஸ் இஸ் பாசிட்டிவ் ஸ்லோப் ஆர் நெகட்டிவ் ஸ்லோப்? Negative slope, sir. Negative. பிகாஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல சாரி y ஆக்சிஸ்ல இன்க்ரீஸ் ஆக x ஆக்சிஸ்ல எனக்கு என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆயிட்டே வருதா? Yes, sir. This is negative slope. Okay, but I am not concluding this is increasing or decreasing. ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப டேஞ்சன்ட் எடுங்க. இது ஹரிசான்டலா இருக்கு. இப்படி போகிறப்ப எனக்கு என்ன இருக்கும்? Increasing. ஓகேவா? இன்க்ரீசிங்கா இருக்குமா? எந்த டைரக்ஷன்ல? இப்படி போறப்ப மட்டும்தான். ஓகேவா? இப்படி போறப்ப எனக்கு என்ன இருக்கும்னா தீட்டா இஸ்
டிக்ரீசிங் எனக்கு என்ன இருக்கும் தீட்டா தீட்டா என்ன இருக்கும் டிக்ரீசிங்கா இருக்கும் ஓகேவா அதே பாருங்க இங்க பாத்துட்டீங்கன்னா இது இந்த சைடு இந்த சைடுல இது என்ன ஆக்சிஸ் என்ன ஆயிட்டு இருக்கு எக்ஸ் ஆக்ஸ் இன்க்ரீஸ் ஆ எனக்கு என்ன ஆகுது சாரி எக்ஸ் ஆக்ஸ் டிக்ரீஸ் ஆகி ஒய் ஆக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு நெகட்டிவ் ஸ்லோப் ஓகேவா இங்க ஹரிசாண்டலா இருந்து இப்படி போனா எனக்கு என்ன இருக்கும் இன்க்ரீசிங் ஸ்லோப்பா இப்படி போனா எனக்கு என்னது தீட்டா இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இப்படி வந்தா டிக்ரீசிங் ஓகேவா இன்க்ரீசிங் ஸ்லோப் வேற டிக்ரீசிங் ஸ்லோப் வேற பாசிட்டிவ் ஸ்லோப் வேற நெகட்டிவ் ஸ்லோப் வேற புரியுதுங்களா அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹியர் இது இன்க்ரீசிங் இது பாசிட்டிவ் ஸ்லோப்பா நெகட்டிவ் ஸ்லோப்பா சார் ஷியர் ஃபோர்ஸ் இந்த டயகிராம் ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் பாசிட்டிவ் ஸ்லோப்பா நெகட்டிவ் ஸ்லோப்பா நெகட்டிவ் ஸ்லோப் ஏங்க நெகட்டிவ் ஸ்லோப்பா எக்ஸ் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒய் ஆக்சிஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அத பாருங்க இதனா எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் சரி சார் அப்ப பாசிட்டிவ் ஏன் நம்ம ரெப்ரசன்டேஷன் பாருங்க சார் சார் சரியா ஐயோ சரி ஓகே இது நம்ம ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து போறதா பாசிட்டிவ்னு வச்சுக்கோம் அப்ப எக்ஸ் ஆக்ஸ் இன்க்ரீஸ் ஆக எனக்கு என்ன ஆகுது ஒய் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது பாசிட்டிவ் ஸ்லோப் அதே மாதிரி எனக்கு என்ன இருக்கு இன்க்ரீசிங் டைரக்ஷன்ல இருக்கு அப்ப இங்க பாருங்க எக்ஸ் ஆக்ஸ் இன்க்ரீஸ் எனக்கு என்ன பெண்டிங் மொமெண்ட் எனக்கு என்ன ஆகுது ஒய் டிக்ரீஸ் ஆகுது ஏங்க டிக்ரீஸ் ஆகுதுங்க அதான் சரி சார் ஓகே ஓகே டிக்ரீஸ் ஆகுதுங்க அது எதுக்கு வந்து ஹாகிங்க்கு வந்துரும் சரிங்களா அது வந்துக்குன்னா ஹாகிங்காக நம்ம என்ன நெகட்டிவ் ஸ்லோப் எடுத்துக்கிறோம் பட் இது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் எக்ஸ் ஆக்ஸ் இன்க்ரீஸ் ஆகி எனக்கு என்ன ஆகுது ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அத பாருங்க ஹரிசாண்டலா இருந்து வெர்டிகலா ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுது சார் இன்க்ரீஸ் ஆகுது அத பாட்டு பாருங்க சரியா சைன்னா சைன் மட்டும் பார்த்துட்டு விட்டுரும் தூக்கி எறிஞ்சிடணும் இல்லன்னா அதை போட்டு குழப்பி விட்டுருங்களே சரியா ஓகே ஓகே சார் நெகட்டிவ் ஸ்லோப் எதனாலனா எக்ஸ் ஆக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய் ஆக்ஸ் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அதனால நெகட்டிவ் ஸ்லோப் அதோட விட்டுறணும் அதை இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆகுதா அப்ப டேஞ்சர் வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரியா ஓகே சார் அவ்வளவுதாங்க இது வரைக்கும் இதோட என்னன்னா ஒரு பெரிய தலையை முழுங்கிட்டீங்க அதுக்கப்புறம் என்னன்னா பெண்டிங் மொமெண்ட் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு ஓகேவா அதை முடிச்சுட்டு ஒரு சில சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகே இதோட டோட்டலா எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ இதோட மேஜரா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு இது ஷியர் ஃபோர்ஸ் லீனியரா இருக்கும் இங்க பாரபோலிக்கா இருக்கும் அந்த வேரியேஷனோட ஃபார்முலா டைரக்டா கேட்பாங்க சரிங்களா